Welcome to Kai Course KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் அவர் என்விரான்மெண்டா. இது கிளாஸ் 2 EVS சமச்சீர் கல்வியோட சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னது? நமது சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி உள்ளதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். You will learn about the nature of different environments, forests, plains, hills, ponds, rivers, seas and deserts. இந்த லெசன் மூலமாக நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம்? காடுகளை பற்றி கற்றுக்க போகிறோம். பிளைன்ஸ்னானது சமவெளி, அதாவது ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ். ஹில்ஸ்னானது மவுண்டனோட சின்னதாக இருக்கும், இதை வந்து குன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாண்ட்ஸ்னா என்னது? குலாமா. ரிவர்ஸ்னா நதி, ஆறு, அந்த மாதிரி இதை பார்க்க போகிறோம். அப்புறம் சீஸ்னா கடல், அண்ட் டெசர்ட்ஸ்னா பாலைவனம். ஸோ இதெல்லாமே பற்றி இந்த லெசனை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். Our earth has different landforms and water bodies like forests, plains, mountains, hills, deserts, rivers and seas. நம்ம பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து நிலப்பரப்பு, அதுதான் வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ். இன்னொன்று என்னது? வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். நம்ம எர்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா 4/3 பங்கு வந்து தண்ணி தான் வந்து இருக்குது. ஒரு பங்கு தான் வந்து என்னது? இந்த லேண்ட் சர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த லேண்ட் சர்ஃபேஸில் வந்து என்னெல்லாம் வரும்? ஃபாரஸ்ட் வரும், பிளைன்ஸ் வரும், மவுண்டெயின்ஸ் வரும், ஹில்ஸ் வரும், அப்புறம் டெசர்ட்ஸ் வரும். இந்த தண்ணியில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள பகுதி என்னென்ன? ரிவர்ஸ், சீஸ், இதெல்லாமே வந்து என்னது? நீர்நிலைகள். There was a big celebration in school for the National Children's Science Congress. Everybody was excited. Students have come from many schools all over India. They introduced themselves and spoke about the places they had came from. அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மாநாடு வந்து நடக்குது. அதில் எல்லா குழந்தைகளும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பகுதி, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் குழந்தைங்க வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க இருக்க இடத்த பற்றி அவங்க வந்து பேசிக்கிறாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். ஃபாரஸ்ட்னா என்னது? காடு. காடில் வந்து என்னென்ன இருக்கும்? வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குன்னு. எலிஃபண்ட், சீத்தா, லயன் இருக்குது, ஜிராஃப் இருக்குது, மங்கி இருக்குது. இங்கே டீல் எல்லாமே தண்ணி குடிக்குது பாருங்கள். அதே மாதிரி ஸ்னேக்கும் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட்னா என்னது? உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நினைவுக்கு வரும்? மரங்கள், அடர்ந்த காடுகள் தான் வந்து ஃபாரஸ்ட்டு. அங்கே வந்து நிறைய மரங்கள் வந்து இருக்கும். இப்போ டேனியல் என்ன சொல்கிறான்? டேனியல் செட் ஐ லிவ் நியர் அ ஃபாரஸ்ட். அவன் வந்து இந்த காட்டு பகுதிக்கு பக்கத்தில் தான் அவன் வந்து வாழ்கிறான். A forest has a large number of trees. அங்கே நிறைய மரங்கள் வந்து இருக்கும். The ground is covered with bushes and grass. அந்த நிலப்பரப்பு வந்து எப்படி கவர் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதர்கள்னாலையும் புற்கர்னாலையும் கவர் ஆகி வந்து இருக்கும். Streams and ponds are also found in the forest. Streams வந்து நீரோடை, ஒரு சின்னதாக அப்படியே நீர் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். அதுதான் வந்து நீரோடை சொல்லுவாங்க. அதே மாதிரி குளம், அது வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். It is home to many animals like elephants, டைகர்ஸ், டீர், லயன், பியர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ். நம்மளாம் நம்ம வீட்டில் வந்து வாழ்கிறோம். அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து எது வந்து இருப்பிடும்? ஃபாரஸ்ட் தான் வந்து இருப்பிடும். என்னெல்லாம் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம்? யானை, அதே மாதிரி புலி, சிங்கம், மானை, கரடி, பாம்புகள் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். பேர்ட்ஸ் லைக் பீகாக்ஸ், டவ்ஸ், ஸ்பேரோஸ், பேரட்ஸ் அண்ட் woodpeckers live there. அதே மாதிரி பறவைகளும் அங்கே வந்து நிறைய வந்து வாழும். என்னெல்லாம் பறவைகள் இருக்கும்? மயில், அப்புறம் வந்து டவுனா புறா, ஸ்பாரோஸ் குருவி, பேரட்ஸ்னா வந்து என்னது? கிளி. அதே மாதிரி உட்பெக்கர்ஸ்னா என்னது? மரத்தை வந்து டக் டக் டக்னு குத்திட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் அங்கே தான் வந்து வாழும். யூ கேன் ஹியர் தி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஐ லைக் தி ஃபாரஸ்ட், இட் இஸ் கூல் அண்ட் ஷேடி. என்ன சொல்கிறான் அந்த பையன்? அங்கே வந்து நீங்கள் விதவிதமான ஒலிகளை வந்து கேட்கலாம். எல்லாம் யாரோட ஒலி? அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அது வந்து குளுமையாகவும் இருக்கும், நல்ல நிழலும் தருமா. ஸோ டேனியலுக்கு வந்து ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போது ஒரு மரத்தோட வயசை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, தி ஏஜ் ஆஃப் அ ட்ரீ கேன் பி ஃபவுண்ட் பை கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் ஆனுவல் க்ரோத் ரிங்ஸ் இன் இட்ஸ் ட்ரங்க். அதோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி
அதோட வந்து வயசை வந்து கண்டுபிடிப்பாங்களாம். ஒரு ரிங்னா வந்து ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு ரிங்ஸ் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் போல. ஸோ இதுதான் என்னது ஆனுவல் ரிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஆண்டு வளையம் இது பேரு. Forests are useful to us in many ways. We get wood, honey, fruits, rubber and many other things from forest. Forest வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு கிடைக்கிற தேன், மரங்கள், பழங்கள், ரப்பர் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல என்னெல்லாம் வேர்ட்ஸ் வந்து நம்ம நினைவு வச்சுக்கணும்? ஃபாரஸ்ட் காடு, ஷேட் நிழல், புஷஸ் புதர், சவுண்ட் ஒலி, கிரவுண்டு கிரவுண்டானது தரைய, கிராஸ் புல்லு, கூல்னா குளுமை. Some birds found in the forest can also be seen near our houses. Put a tick mark for those birds that you have seen. சில பறவைகளை நம்ம வந்து காடுல பார்க்குறோம்ல, அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயும் வந்து பார்க்க முடியும். என்னெல்லாம் பறவைகளை வந்து பார்க்க முடியும்? மைனா பார்க்க முடியும், பேரட் பார்க்க முடியும், டவ் பார்க்கலாம், க்ரோ பார்க்கலாம், ஸ்பாரோ பார்க்கலாம். பீகாக் வந்து பார்க்க முடியாது. அது வந்து வயல்வெளி அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வேணா பார்க்கலாம். ஸோ பீகாக் வந்து ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ இதை டிக் பண்ணாதீங்க மோஸ்ட்லி. பிளைன் அண்ட் ஹில். பிளைனானது ஒரு சமவெளியை தான் வந்து பிளைன் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளாட்டாக வந்து இருக்கும் இந்த லேண்ட் சர்ஃபேஸே வந்து. அண்ட் ஹில்னா என்னது? அந்த நிலப்பரப்பே கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கிறது வந்து ஹில், அதாவது குன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தருண் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? தருண் செட், ஐ கம் ஃப்ரம் அ ஃபார்மிங் ஃபேமிலி. இந்த பையன் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். We live in plains. A plain is a flat land area. என்ன சொல்றான்? நாங்க வந்து சமவெளியில வந்து வாழ்றோம். அது எப்படி இருக்கும்? தட்டையா வந்து இருக்கும். அந்த லேண்ட், அந்த நிலப்பரப்பு தட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இட் இஸ் வார்மர் than the hills. அதாவது ஹில்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து வெப்பம் வந்து இருக்குமா. ஹில்ஸ் வந்து குளுகுளுன்னு இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால அது குளுமையா இருக்கும். நமக்கு ஹைட்டை விட்டு கீழே இருக்கும்ல பிளாட் சர்ஃபேஸில். ஸோ அது வந்து என்னது வெப்பமாக தான் இருக்கும். பிளைன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ். பிளைன்ஸோட யூஸ் வந்து என்னது? அங்கே தான் வந்து பயிர்கள் வந்து விளைவிப்பாங்க. வித்தவுட் க்ரோயிங் கிராப்ஸ் ஹவு கேன் வி கெட் அவர் ஃபுட்? அதாவது பயிரை விளைவிச்சா தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடே வந்து கிடைக்கும். ஸோ பிளைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ முக்கியமான பங்கு வந்து நம்மளுக்கு வந்து அது கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். Farms get water from the rain, river, lakes, ponds and wells. We find many animals like cows, goats, bullocks, buffaloes and many kinds of birds there. I like to watch the birds. அந்த ஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வயல்வெளிக்கு அதுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குதா? மலையிலேருந்து கிடைக்குதா. இன்னொன்று வந்து ரிவர்ஸ் நதியிலேருந்து கிடைக்குது. லேக்ஸ் ஏரி, குளம், அப்புறம் வந்து வெல்ஸ் கிணறு, இது மூலமாக அதுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளைன்ஸில் என்னெல்லாம் அனிமல்ஸ் வந்து வாழுது? மாடு, ஆடு, புல்லக்ஸ்னா எருது, பஃபலோன்றது எரும மாடு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், பலவிதமான பறவைகளும் வந்து பிளைன்ஸில் வந்து வாழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு வந்து எனக்கு வந்து பறவைகளை பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் அந்த பிளைன்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வயல்வெளி. அந்த பிளைன்ஸில் உள்ள வயல்வெளி. இங்கே தான் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இதுக்கு வந்து எப்படி தண்ணி சப்ளை வந்து கிடைக்குது? ரிவர்ஸ், இந்த இங்கே ஓடுற ரிவர்னால இதுக்கு வந்து இங்கே தண்ணி வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பசுமையாக வந்து இருக்குது இந்த பிளைன்ஸ். சரிங்களா? அடுத்து காமாட்சி என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். காமாட்சி ஷெட், ஐ லிவ் இன் தி ஹில்ஸ். இவன் எங்கே இருக்கான்னா குன்றில் வந்து பக்கத்தில் வந்து வசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். A hill is like a mountain, but not so high. Hills are generally green and beautiful. It is also much cooler than the plains. People visit the hill stations, especially in summer. இவன் என்ன சொல்கிறா? ஹில்லும் வந்து பார்த்தீங்கன்னா மலை மாதிரி தான் வந்து இருக்கும், பட் அவ்வளோ ஹைட்டாக வந்து இருக்காது, அதோட கொஞ்சம் ஹைட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறா. நார்மலாக வந்து அந்த மலை இப்போ குன்றுகள் வந்து எப்படி இருக்கும்னா பசுமையாக வந்து இருக்குமா, அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப குளுமையாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் சமவெளியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப குளுன்னு இருக்கும். இப்போ பீப்புள் வந்து கோடை காலத்தில் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து தங்குவாங்க. ஏன்னா அந்த குளுமையை வந்து அனுபவிக்கிறதுக்காக வந்து தங்குவாங்க. இங்கே என்னெல்லாம் வேர்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க? ஹில் குன்று, ஹில் ஸ்டேஷன் என்னது? மலை வாழ்விடம். சம்மர் கோடை, ஃபார்மிங்னா விவசாயம், கிராப்ஸ்னா பயிர்கள், ஸ்டெப் ஃபார்ம்ஸ்னா வந்து படி விவசாயம். இதுதான் பாருங்க ஹில்ஸ்.
இதில் எப்படி இருக்கு பாருங்க, ஏற்றம் இறக்கமாக வந்து இருக்கும். ஈவனாக வந்து பிளைன்ஸ் மாதிரி ஈவனாக வந்து இருக்காது. சரிங்களா? இந்த மரங்கள் நிறைய இருக்கறனால இது நார்மலாகவே குழுக்குழுன்னு தான் இருக்கும். Look at this picture. This hill looks as if step has been made on it. Crops are grown in these step forms and also called as terrace forms. Tea and coffee are grown on some hills. இந்த பிக்சரை வந்து பாருங்க. இதில் வந்து அந்த மலையே வந்து பாருங்க படிக்கட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரிங்களா? இது பேர் தான் வந்து ஸ்டெப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது படி விவசாயமா இது பேரு. இந்த டீ, அதாவது தேயிலை, காஃபி கொட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸில் தான் வந்து க்ரோ பண்ணுவாங்க. சரிங்களா? Udagamandalam, Ooty is called the Queen and Kodaikanal is called the Princess of Hill Stations in Tamil Nadu. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டியும் கொடைக்கானல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஊட்டியை வந்து என்ன சொல்லுவாங்க, குவீன் ஆஃப் தி ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கொடைக்கானல் வந்து பிரின்சஸ். சரிங்களா? அவர் ஸ்டேட் அனிமல் தி நீலகிரி தார் இஸ் ஃபவுண்ட் இன் தி நீலகிரி மவுண்டெயின். அதாவது நம்ம ஸ்டேட் அனிமல் என்னது, தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் நீலகிரி தார். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மவுண்டெயின்ஸில் வந்து இருக்குமா. Fill in the columns with the given words. இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து பிரித்து வந்து எழுதணும். பிளெயினுக்கு எதெல்லாம் சூட்டபுளான வேர்டு, பிளெயின் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஸோ ஃப்ளாட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெப்பமாக இருக்கும், வார்ம். அதே மாதிரி இதில் கிராப்ஸ் வந்து விளைவிப்பாங்க, ஸோ கிராப்ஸ் இங்கே போடுங்க. சுகர் கேன் வந்து எங்கே விளைவிப்பாங்க, பிளெயின்ஸில் தான் வந்து விவசாயம் பண்ண முடியும், ஸோ பிளெயின்ஸில் வந்து எழுதணும். ஹில்ஸில் என்னெல்லாம் வேர்ட்ஸ் வரும், கூல் குளுமையாக இருக்கும். டீ தேயிலை வந்து அங்கே விவசாயம் பண்ணுவாங்க. ஸ்டெப் ஃபார்மிங் அங்கே தான் இருக்கும், ஏன்னா படி மாதிரி இருக்கும் அங்கே. ஹில் ஸ்டேஷன் மலை வாழ்விடும், நம்ம சம்மருக்கு எல்லாமே அங்கே தான் போய் தங்குறோம். காஃபி கொட்டையை வந்து அங்கே தான் விளைவிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹைட்டில் வந்து இருக்கனால ஹையே. சரிங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஹில்ஸ்க்கு கீழே வந்து போடணும். அடுத்து நம்ம நீர்நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது பாண்ட். பாண்டுனா குளம். It is dangerous to get into the pond to pluck the lotus and lily flowers. அதாவது குளத்துக்குள்ள வந்து இறங்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். எதுக்கு நார்மலாக இறங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமரையும் அள்ளி செடியும் வந்து பிடுங்குறதுக்காக வந்து இறங்குவாங்க. இறங்கக்கூடாது, ஏன்னா அது வந்து நம்ம காலை பிடிச்சி இழுத்துரும், அது ரொம்ப வழுக்கவும் செய்யும். ஸோ வந்து அது வந்து ஆபத்தானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது பாருங்க, ராக்ஸ்னா பாறைகள். ஃபிஷ்னா என்னது, குளத்தில் வந்து நிறைய மீன்கள் இருக்கும். டேர்ட்டில்னா ஆமை. அதே மாதிரி ஃப்ராக் தவளை, கிரெயின், கொக்கு, நாரை, அந்த மாதிரி கிராப், நண்டு. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும், பாண்டில் வந்து இருக்கும். சுலைமான் said, I would like to speak about the pond in my village. சுலைமான் என்ன சொல்கிறான், நான் எங்கள் ஊரில் இருக்க குளத்தை வந்து பற்றி பேச வந்து விரும்புகிறேன். A pond is a place where water collects. பாண்ட் வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து கொஞ்சம் குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் வந்து போய் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட் கெட்ஸ் ஃபில்ட் பை ரெயின். அது நார்மலாக அந்த தண்ணி வந்து எப்படி ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுதுல அதனால வந்து ஃபில் ஆகும். அது வந்து என்னெல்லாம் இருக்கும், ஃபிஷ்ஷஸ் மீன்கள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், ஸ்னேக்ஸ் பாம்பு கூட இருக்கலாம், ஃப்ராக் தவளை, கிராப்ஸ், நண்டு அண்ட் டேர்ட்டில்ஸ்னா ஆமை. அது எல்லாமே வந்து அந்த குளத்தில் வந்து வாழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் லைக் வாட்டர் லிலி அண்ட் லோட்டஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ். என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது, அல்லியும் லோட்டஸ் தாமரையும் வந்து இருக்குது. A lake is bigger than a pond. அதாவது ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தோட பெருசாக வந்து கொஞ்சம் இருக்கும், அதுதான் வந்து ஏரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Draw the fish as given below and color it. இதே மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அந்த வாலை போட்டு இதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து ட்ரா பண்ணுங்கள். அதை உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ரிவர் அண்ட் சி. ரிவர்னா ஆறு, சீனா என்னது கடல். அதாவது கடல் தான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் வாட்டர் பாடி. நிறைய தண்ணி அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆனால் என்னது அது வந்து எல்லாமே உப்பு கரிக்கும், குடிக்க முடியாது. ரிவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் கடைசியாக போய் கலக்கிற இடம் தான் வந்து என்னது, அந்த கடல். இப்போ சுல்தானா என்ன சொல்கிறா அப்படின்றத பார்ப்போம். சுல்தானா செட், ஐ லிவ் நியர் அ ரிவர். இவன் வந்து நதிக்கு பக்கத்தில் இவன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஐ லவ் டு வாட்ச் த ரிவர் ஃப்ளோயிங். அந்த ரிவர் வந்து அந்த நதி வந்து அப்படி கடந்து போகிறத வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஜர்னி ஃப்ரம் அ மவுண்டெயின், follows a path and finally flows into the sea. ஒரு நதி வந்து எப்படி உருவாகுது, மலையிலேருந்து உருவாகுது. மலைக்கு மேலே பனி எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது வெயில் பட்டோம்னே அந்த பனி உருகி அந்த மலையில் அப்படியே உருகி ஓடி அப்படியே கீழே வந்து தரையில், அதாவது பிளைன்ஸில் வந்து ஓடி கடைசியில் போய் நம்ம
கடலை வந்து கரைக்கும், கடலில் போய் கலக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜேர்னி, அதோட பயணம் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். மவுண்டெயின், அதுக்கப்புறம் வந்து அந்த பிளெயின்ஸில் அப்படியே ஓடி ஒரு பாத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஃபைனலாக போய் கடலில் வந்து போய் கலக்கும். We use river water in many ways. Because of this, in olden days, people lived near rivers. ஆற்று தண்ணியை வந்து பல விதத்தில் வந்து பயன்படுத்தலாம். இதனால தான் பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த ஆற்று பக்கத்தில் வந்து குடியிருந்தாங்க. Many kinds of fishes, crabs and birds live in and around the river. அதாவது இந்த ஆற்றை சுற்றி நிறைய மீன்கள் இருக்கும், நண்டு, பறவைகள், இந்த மாதிரி நிறைய விலங்கினங்கள் வந்து அங்கே வந்து இருக்கும். Sometimes boat races are also held in river. படகு போட்டியும் வந்து அந்த ரிவரில் வந்து ரொம்ப நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. My brothers like to participate in boat races. என் அண்ணனுக்கு வந்து அந்த படகு போட்டியில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே என்னெல்லாம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ரிவர், ரிவர்னா நதி, சீனா கடல், பாத்துனா பாதை, போட் ரேஸ்னா படகு போட்டி, சால்ட்டினா உப்பு கரிக்கிறது, உவர்ப்பு. ஜேர்னி ஆஃப் அ ரிவர், அதாவது ஒரு நதியின் பயணம். நதி எப்படி பயணிக்குது? இங்கே பனியாக இருக்கும், அதாவது மவுண்டெயினுக்கு மேலே வந்து ஸ்னோஸ் இருக்கும். வெயில் படும்போது அது அந்த ஸ்னோ எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி உருகி அப்படியே ரிவர்ஸாக வந்து கடைசியில் வந்து கடலோட கலக்குது. கோபால் செட், ஐ பிலாங் டு எ ஃபேமிலி ஆஃப் ஃபிஷர் folk. கோபால் என்ன சொல்கிறான்? நான் வந்து மீனவ குடும்பத்தை வந்து சார்ந்தவே. We live near the sea. நாங்கள் கடல் பக்கத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். A sea is a large water body. கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பெரிய நீர்நிலை. The sea water is salty. அது வந்து உப்பு கரிக்கும். We get salt from the sea. நம்ம உப்பு எங்கிருந்து கிடைக்குது? அந்த கடல் தண்ணி மூலமாக தான் வந்து உப்பு கிடைக்குது. Plants, fishes, turtles, prawns and crabs live in the sea. என்னெல்லாம் உயிரினங்கள் இங்கே இருக்குது? பிளான்ஸ் இருக்குது, ஃபிஷ்ஷஸ் மீன்கள் இருக்குது, ஆமைகள் இருக்கும், ப்ரான்ஸ்னால் வந்து இறால், அண்ட் கிராப்ஸ் நண்டு எல்லாமே வந்து நீங்கள் கடலில் வந்து பார்க்கலாம். We go fishing in the sea using fishing boats called catamarans and fishing nets. அதாவது நாங்கள் மீன் பிடிக்க போவோம் கடலில். எதை யூஸ் பண்ணி பிடிப்பாங்களாம்? அந்த கட்டுமரத்தையும் ஃபிஷ் நெட்ஸையும் யூஸ் பண்ணி பிடிப்பாங்களாம். ஃபிஷிங் நெட்ஸ்னால் என்னது? மீன் வலை. கட்டுமரம்னா இதுதான் அந்த கட்டுமரம். சரிங்களா? இது வந்து ஒரு போட் மாதிரி, மரத்தை வந்து நல்ல சன்னல் கயிறுனால கட்டி அதை வந்து போட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது கட்டுமரம், இது வந்து ஃபிஷிங் நெட்ஸ். We get pearls from oysters. முத்து வந்து அந்த இதில் இருந்து கிடைக்கும், சிப்பியில் இருக்குது பார்த்தீங்களா, சிப்பி குடும்பத்து, அதுதான். Put a tick in the suitable box. River water is salty. நதியிலேருந்து கிடைக்கிற தண்ணி வந்து உப்பு கரிக்குமா? இல்லை, ஏன்னா அதுதான் வந்து குடிக்கிறதுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நோ, சீ வாட்டர் தான் சால்ட்டியாக இருக்கும். கட்டுமரம் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபிஷிங். எஸ், இப்போ தான் வந்து பார்த்தோம், அதாவது கட்டுமரத்தையும் ஃபிஷிங் நெட்டையும் யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க. ஸோ எஸ், எ ரிவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ சி. தப்பு. எ ரிவர் எண்ட்ஸ் இன் அ சி. ரிவர் போய் கடைசியாக கலக்கிற இடம் தான் வந்து என்னது? கடல். ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து மவுண்டெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபிஷ் லிவ் ஒன்லி இன் அ ரிவர். தப்பு. ஃபிஷ் வந்து எல்லா வாட்டர் பாடிஸ்லையும் வந்து வாழும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கும். ஸோ நோ. டர்ட்டில் லிவ்ஸ் இன் தி சி. ஆமைகள் வந்து கடலில் வாழும். எஸ், அங்கேயும் வாழும், பாண்ட்லேயும் வந்து வாழும். ஸோ எஸ், ரிவர் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். எஸ், விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன ரிவர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ். டெசர்ட். டெசர்ட்னா என்னது? பாலைவனம். பாலைவனத்தில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்? மணல்கள் பார்க்கலாம், அப்புறம் ஒட்டகம் பார்க்கலாம், இந்த மாதிரி டேட்ஸ் மரங்கள் இருக்கும், கேக்டஸ் கள்ளி செடி வந்து இருக்கும். இதெல்லாம் என்னது? சாண்ட் டியூன்ஸ், அதாவது மணலை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண குன்றுகள், மணல் குன்று அப்படின்னு சொல்லுவாங்க, சாண்ட் டியூன்ஸ். வேர்ட் லிஸ்ட் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெசர்ட்னா என்னது? பாலைவனம். சாண்டினா வெறும் மணலா, கொயட்னா அமைதியா, சாண்ட் டியூன் இந்த மணல் குன்று, கேக்டஸ் கள்ளி செடி. மீவாராம் அண்ட் கமலா செட், ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, மீவாராமும் கமலாவும், நாங்கள் வந்து டெசர்ட் ஏரியாவிலேருந்து வரோம், அதாவது பாலைவனத்தில் ஏரியாவிலேருந்து நாங்கள் வரோம். பாலைவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக பயங்கர சூடாகவும் இருக்கும், அதே மாதிரி அது வந்து மணல் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. There are hills of sand called sand dunes. மணல் குன்றுகள் பேர் தான் வந்து என்னது? sand dunes பேர். The cactus plant grows in the desert since it needs very little water to live. Cactus என்னது? கள்ளிச்செடி. அந்த கள்ளிச்செடிக்கு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே போதும், நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அந்த கேக்டஸ் செடி வந்து வளருது, டெசர்ட் மாதிரி ஏரியாவில்.
கேமல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ட்ராவலிங் இன் தி டெசர்ட். அங்கே என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒட்டகத்தை வந்து யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது பேர் தான் வந்து என்னது, ஷிப் ஆஃப் த டெசர்ட். அப்படின்றத பாலைவனத்துக்கு கப்பலாம். ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் உள்ள கப்பலாம் அப்படின்னு வந்து மீன் பண்ணுறாங்க. சின்ஸ் we have very little water we use it carefully. அங்கே தண்ணி மழையே வந்து ஜாஸ்தி வந்து பெய்யாது. ஸோ ரொம்ப கம்மியான தண்ணி தான் வந்து இருக்கும். அதனால் அவங்க தண்ணியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஹாப்பி டு நோ அபவுட் ஈச் அதர்ஸ் ஹோம்ஸ் அண்ட் சரௌண்டிங். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கவுங்க இடத்த பற்றி, அவங்க சரௌண்டிங்ஸ் பற்றி சொல்கிறத வந்து கேட்கும்போது. தே பிகேம் அவர் தட் தே வேர் அ பார்ட் ஆஃப் நேச்சர். அவங்களுக்கு அப்போ புரியுது நம்மளும் இந்த இயற்கையோட ஒரு பகுதி தான். சரிங்களா? தே டுக் அ பிளெட்ஜ் டு கேர் ஃபார் தி என்விரான்மெண்ட் அண்ட் தி நேச்சுரல் லைஃப் அரௌண்ட் தம். அன்னைக்குலேருந்து என்ன பிளெட்ஜ் பண்ணாங்க, என்ன முடிவு பண்ணாங்க, நாங்கள் இந்த சுற்றுச்சூழலை வந்து எந்த விதமான சேதாரமின்றி பாதுகாப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஷால் வி ஆல்சோ டேக் அ பிளெட்ஜ்? ஷால் வி ஆல்சோ டேக் அ பிளெட்ஜ்? நீங்களும் இந்த மாதிரி பிளெட்ஜ் பண்ணுவீங்களா? பண்ணால் தான் உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ பண்ணுங்கள். The camel can drink a large amount of water at one go. It can live without food and water for many days. அந்த ஒட்டகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 7 பக்கெட் 9 பக்கெட் அளவு தண்ணி வந்து ஒரே நேரத்தில் வந்து குடிக்கும். அடிக்கடி வந்து குடிக்காது இது. ஸோ வந்து அந்த ஒரு நேரம் குடிச்சிச்சுன்னா பல நாட்கள் வந்து அதுக்கு தண்ணியே இல்லாமல் அது வந்து உயிர் வாழும் கேமல். கலர் தி ஒன்ஸ் விச் பிலாங் டு அ டெசர்ட். இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் திங்ஸில் வந்து எதெல்லாம் பாலைவனத்துக்கு சொந்தமானது. கேக்டஸ், ஏன்னா அங்கே தான் வளரும். ஒட்டகம், ஷிப் ஆஃப் த டெசர்ட். அதுக்கப்புறம் அந்த மணல் குன்றுகள், சரிங்களா, சாண்ட் டியூன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து கலர் பண்ணுங்கள். அங்கே ஸ்னேக்ஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம் டெசர்ட்டில். ஸோ இதை கூட நீங்கள் கலர் பண்ணலாம். எவல்யூஷன். மேட்ச் தி ஃபாலோயிங். டெசர்ட், டெசர்ட்டில் என்ன அனிமல் இருக்கும்? கேமல், ஒட்டகம் இருக்கும். பிளைன்ஸ், சமவெளியில் என்ன அனிமல் இங்கே பார்க்கலாம்? கவ், ஃபார்மிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட், காடுகளில் வந்து என்ன அனிமல் இருக்கும்? லைன் இருக்கும். பாண்ட், ஃபிஷ் வந்து இருக்கும் குளத்தில். ட்ரா எ லைன் டு கனெக்ட் தி லேண்ட் ஃபார்ம்ஸ் வித் தேர் நேம்ஸ். கீழே வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது நிலப்பரப்பில் உள்ள இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். இதை பாருங்க, ஸ்டெப்பாக இருக்குது. அதே மாதிரி ஹைட்டில் வந்து இருக்குது. ஸோ இது என்னது? ஹில், குன்று. இங்கே பாருங்க தண்ணி வந்து ஓடுது. ஸோ வந்து இது வந்து ரிவர், ஃப்ளோயிங் வாட்டர். ஸோ ரிவர். இது வந்து மணலாக இருக்குது, ஒட்டகம் இருக்குது. இது என்ன பிளேஸ்? இது வந்து டெசர்ட். ஸோ இங்கே மேப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இது பாத்திரம் என்னவா இருக்குது? கடல் மாதிரி இருக்குது. ஸோ சி. இது பிளைன், சமவெளி, ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து பிளைன்ஸ். இது அடர்ந்த காடுகள். அடர்ந்த காடுகள்னா என்னது? ஃபாரஸ்ட். ரைட் டி இஃப் ட்ரூ அண்ட் எஃப் இஃப் ஃபால்ஸ். ஸ்டெப் ஃபார்மிங் இஸ் டன் இன் தி ஹில்ஸ். ஸ்டெப் ஃபார்மிங் எங்கே பண்ணுறாங்க? ஹில்ஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ ட்ரூ. தி ஹார்ஸ் இஸ் கால்ட் தி ஷிப் ஆஃப் தி டெசர்ட். தப்பு. கேமல் தான் ஷிப் ஆஃப் த டெசர்ட். ஸோ ஃபால்ஸ். Lion and tigers are found in the desert. True. A forest has sand dunes. தப்பு. A desert has sand dunes. So false. என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்து ஃபாரஸ்ட் கீழே வரும்? டைகர், எலிஃபண்ட், ட்ரீ அண்ட் டீர். இந்த எல்லா அனிமல்ஸ் வந்து காடுகளில் தான் வந்து வசிக்கும். பாண்ட், டக், ஃபிஷ், லோட்டஸ் அண்ட் வாட்டர். இது எல்லாமே வந்து குளத்தை வந்து சம்மந்தப்பட்டவை. டெசர்ட், டெசர்ட்னா பாலைவனம். பாலைவனத்தில் என்னெல்லாம் இருக்கும்? கேமல், சாண்ட் அண்ட் கேக்டஸ். ஒட்டகம், மணல், அதுக்கப்புறம் கல்லிச்செடி. இது மூணுமே வந்து பாலைவனத்தில் நீங்கள் பார்க்கலாம். Complete the following sentences using the phrases. Complete the following sentences using the phrases given in the bracket. இங்கே கொடுத்திருக்க phrases வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். Your forest is full of trees. காடுகளில் வந்து நிறைய மரங்கள் வந்து இருக்கும். The sea has salt water. கடலில் வந்து உப்பு தண்ணி தான் வந்து இருக்கும். A camel can drink a lot of water at one go. ஒரே நேரத்தில் ஒட்டகம் வந்து நிறைய தண்ணி குடிக்கும். A pond is smaller than a lake. குளம் வந்து ஏரியோட சின்ன சைஸில் தான் வந்து இருக்கும். A hill has step forms. குன்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக விவசாயம் வந்து பண்ணுவாங்க. படி மாதிரி வந்து இருக்கும். செல்ஃப் எவல்யூஷன். இப்போ நம்ம இந்த பாடம் பார்த்தது மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்க முடியும்? ஐ கேன் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். விதவிதமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரியும். சுற்றுச்சூழல் என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஐ டேக் கேர் ஆஃப் மை என்விரான்மெண்ட். என்னோட சுற்றுச்சூழலை நான் வந்து பத்திரமா வந்து பாதுகாப்பேன்.
அப்படின்றதும் இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி அதை பாதுகாக்கிறதுன்றது. தேங்க்யூ கிட்ஸ்.